ஆர்சிபி பாத்தீங்கன்னா மத்த ஐபிஎல் டீம்ஸ்க்குலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். நினைக்கல இருக்கு ஃபாலோ பட்டன் மட்டும் தட்டி விடுங்க. நேத்து நடந்த ஆர்சிபி vs டிசி மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஆர்சிபி பவுலர்ஸான புவனேஸ்வர் குமார் அண்ட் அசிலுட் மாவனை இவனுங்க ரெண்டே பேர் பயங்கரமான ஒரு ஸ்பெல்லிங் பவுலிங்க போட்டு 3வது ஓவர்லயே 8 ரன்னுக்கு 6 விக்கெட் எடுத்து வச்சிருக்கானுங்க. அதோட சேர்த்து 16வது ஓவர்ல 75 ரன்னுக்கு மொத்தமா ஆல் அவுட் பண்ணிட்டானுங்க. இந்த ஒரு சம்பவத்தினால பாத்தீங்கன்னா புவி பாத்தீங்கன்னா பர்பிள் கப் வாங்கியிருக்காரு. அப்படியே பேட்டிங் ஓட சேசிங் சைடு பாத்தீங்கன்னா சும்மாவே ஸ்வைட் அடிப்பானுங்க. இதனால இவ்வளவு கம்மியான ரன்ஸ் ரொம்ப நேரம் ஆட முடியாது அப்படின்னு சொல்லி பவர் பிளேலயே மேட்ச் அடிச்சு முடிச்சுட்டு மட்டும் இல்லாம விராட் கோலி பாத்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச்ல 23 ரன் அடிச்சிருப்பாரு. இதனால விராட் கோலி பாத்தீங்கன்னா ஐபிஎல் 9000 ரன்ஸ் கிராஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பிளேயரா என் தலைவன் விராட் கோலி ஒரு ரெக்கார்ட் ஒன்னு கிரியேட் பண்ணிட்டான். இவனுங்க சும்மாவே சண்டைக்கு வாடான்னு சொல்லி கூப்பிடுறவனுங்க. இதுல வேற இவனுக்கு இந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமா ஒரு ஃபார்ம்ல வேற இருக்கானுங்க. இதனால இவனுக்கு பிளே ஆஃப்ல மட்டும் வந்துட்டானுங்க வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் சாப்டர் முடிஞ்சிடுச்சு. போன வருஷம் என்ன நடந்துச்சோ அதை திரும்ப இந்த வருஷமும் நடக்கும். சரி ஓகே, உங்கள யாரெல்லாம் இந்த வருஷமும் ஆர்சிபி தான் கப் அடிக்க போகுதுன்னு சொல்றீங்களோ உங்களுக்கு காமலா ரெட் போடுங்க. ப்ரோ, ஆர்சிபில இந்த வருஷம் கப் அடிக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு யாரோ சொல்றீங்க.